Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல கூட்டு விளைவு அப்படின்ற நூலோட சம்மரியை பார்க்க போறோம். இந்த நூலை எழுதியிருக்கிறது டேரன் ஹார்டி அவர்கள் எழுதியிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் பிரதிகளையும் தாண்டி இது விற்பனையாயிருக்கு. இந்த நூலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைத்துள்ளதை காட்டிலும் மேலான வெற்றியை சாதிப்பதற்கு தேவையான யோசனைகளின் தங்க சுரங்கமாக இந்த நூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைன் ட்ரேசி சொல்லியிருக்காங்க. ஊக்குவிப்பு பேச்சாளராக அவர் இருந்திருக்காரு. அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. நம்ம சேனல்லே அவங்களோட சம்மரி நிறைய போட்டிருப்போம். ஸோ பிரெயின் ட்ரேசியே இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு இந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் இந்த நூல் பார்த்திங்கன்னா 6 அத்தியாயங்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 அத்தியாயங்களும் அந்த வரிசைப்படியே நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நூலை அப்படியே படிச்சுட்டு நம்ம போனோன்னா ஒரு உபயோகமும் இருக்காது. நம்ம அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நம்ம அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நூலோட முன்னுரையிலே சொல்கிறாங்க, வெற்றி என்பது பல்வேறுபட்ட 5000 விஷயங்களை சரியாக செய்வதல்ல, வெற்றி என்பது சரியான விஷயங்களை 5000 முறை சரியாக செய்வதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நூலின் சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு எந்த ஒரு ரகசிய சூத்திரங்களோ உடனடி தீர்வுகளோ கிடையாது. இணையத்தில் தினமும் 2 மணி நேரம் நம்ம ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இல்லை ஆரோக்கியமான உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் டெய்லியும் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் அந்த வெற்றியை அடைய முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி நம்ம செயல்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். எது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாக கடின உழைப்பு, கட்டுப்பாடு, அர்ப்பணிப்பு போன்றவை இருந்தால் தான் நம்மளால் தொடர்ந்து அந்த செயலை செஞ்சுட்டே இருக்க முடியும், நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. அத்தியாயம் 1, கூட்டு விளைவின் பயன்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் முயல் ஆமையோட கதை. முயல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்னு தெரியும், அது தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆமை தொடர்ந்து அது மெதுவாகவே போயிட்டு இருந்தாலும் அது தொடர்ந்து போகிறதுனால அது ஜெயிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கூட்டு விளைவும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் நான் ஒரு டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு சில செயல்கள் செய்கிறது, இல்லை உணவை ரொம்ப குறைச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது நம்மளால் ஒரு வாரத்துக்கு அதை தாக்கு பிடிக்க முடியும். அதற்கப்புறமாக மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுவோம். நம்மளோட உடல் எடை முன்னை விட ரொம்ப அதிகமாகவே ஆகிவிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த கூட்டு விளைவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சாலே போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஈட்டிங் விண்டோவே 8 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 12 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா முதல்ல அதை 11 ஹவர்ஸ்க்கு மாற்றணும். அதில் உங்களால் கொஞ்சம் தாக்கு பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமாக 10 மணி நேரமாக்கணும். அதுக்கப்புறமாக 7 மணி நேரம், அப்படியே குறைச்சிட்டே வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது அது தரக்கூடிய விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கூட்டு விளைவின் பயன்கள் பலது இருக்குது. ஆனால் முதல்ல நமக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு ரன்னிங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு உடலில் எந்த ஒரு இடை மாற்றமும் நமக்கு இருக்காது. என்ன இவ்வளோ நாள் போயிட்டு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏக்கப்படக்கூடாது. இந்த கூட்டு விளைவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, உடனே நம்மளால் ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியாது. நீங்கள் அதை தொடர்ந்து ஒரு 1 இயர் இல்லைன்னா ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம செய்யக்கூடியது மிக சின்ன மாற்றமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 4 டீ குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை 3 டீ ஆக்குறீங்க, அப்புறம் 2 டீ ஆக்குறீங்க. இது என்ன விதமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உடலுக்கு கொடுக்குது அப்படின்றது நமக்கு இன்றைக்கி தெரியாது. இதனால நிறைய நோய்கள்லாம் வராமல் இருக்கும் இல்லையா? நீங்களும் உங்கள் நண்பரும் இருக்கீங்க, இதே உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர் 3 டீ குடிக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் டீயை குறைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த கெடுதல் உங்களுக்கு வராமல் உங்களை பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கூட்டு விளைவோட நன்மைகளை எல்லாம் அவர் எப்படி கற்றுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா, அவங்களோட அப்பா கிட்டேருந்து தான் கற்றுக்க ஆரம்பித்ததா சொல்கிறாங்க. தான் 2 வயது ஆகும்போதே அவங்க அப்பா என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றத அவங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு அறிவுரை வழங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல்ல அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களோட சொல்ல நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. இவங்க அப்பா இவருக்கு என்ன அட்வைஸ்
ஃபேஸ் பண்ணுறாரோ அதை அவர் வாழ்ந்து காட்டினார் அப்படின்றத சொல்கிறாங்க. அவரோட ஜிம்முக்கு போகும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயில், என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அவர் அதை வந்து மிஸ் பண்ணாமல் அவங்க கண்டிப்பாக போவாங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறமாக நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவங்க வீட்டில் பெரிய ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருப்பாரு. அதை பார்த்துட்டே அவர் வந்து கடுமையாக உடற்பயிற்சி செய்வார். இதை நான் பல நாள் பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த இப்போ ஜனவரி 1 வந்தது, நம்ம உடனே நல்ல விஷயம் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தை உருவாக்கணும்னு நினச்சிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஒரு வாரத்தில் அதை வந்து விட்டுருவோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா அதனால எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. தொடர்ந்து அதை செய்யணும். ரொம்ப வந்து நான் 1 கிலோமீட்டர் ஓட போகிறேன், 2 கிலோமீட்டர் ஓட போகிறேன்லாம் சொல்லாமல் ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு செயலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நீ ஒரு புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சாமர்த்தியசாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா கடுமையாக உழைக்கணும், விடாப்பிடியாக அதை வந்து நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக செய்யணும். அதில் வந்து எந்த ஒரு மிஸ்ஸுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ படிக்கிற குழந்தையும் எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப மோசமாக படிக்கிற குழந்தையும் எடுத்துக்கலாம். இவங்க 2 பேர்னாலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படிக்கிற குழந்தைக்கு சீக்கிரமாகவே அது படிக்கிறது வந்து மனசில் போயிடும், அவங்க அழகாக வந்து எழுதிடுவாங்க, நல்ல மார்க்கும் வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த படிக்காத குழந்தை என்ன பண்ணணும்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் படித்தா போதும்னா இவங்க தொடர்ந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து படித்தா தான் அவங்களால வெற்றி பெற முடியும். அந்த விடாமுயற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நமக்கு தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே சாக்குப்போக்கு வந்து சொல்லவே கூடாது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இந்த கூட்டு விளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா அதோட விளைவுகளை பார்க்குறதுக்கு நமக்கு சிறிது காலமாகும். அதுதான் இதில் உள்ள சிக்கல். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. குறைந்தபட்சமாக 27 மாதங்களாவது நம்ம தொடர்ந்து ஒரு பழக்கத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம உடலில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். பிறருக்கும் அந்த மாற்றம் வந்து தெரியும். என்ன பண்ணீங்க, எப்படி இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக நம்மளை கேட்பாங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அத்தியாயம் 2 தேர்ந்தெடுப்புகள். நம்ம எல்லா நாளுமே எல்லா நேரமுமே பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுப்பு வந்து செஞ்சுட்டே இருப்போம். சிலது வந்து நல்ல தேர்ந்தெடுப்புகளாக இருக்கும், சிலது வந்து தீயதாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சோன்னா நம்மளால் படிக்கவும் முடியும், இல்லைன்னா மொபைல் பார்க்கவும் முடியும். அந்த செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம மனது தான். ஸோ நம்ம மனது வந்து எதை தேர்ந்தெடுக்குது அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனம் போன போக்கில் போயிட்டுருப்போம். சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி பண்ண வேண்டாம், இன்றைக்கி இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம். நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஈஸியான டாஸ்க்கை தான் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படும். நமக்கு அதுதான் அறிவுறுத்தும். அதனால் நம்ம அறிவு சொல்லும்படி தான் நம்ம கேட்கணும். ஸோ தேர்ந்தெடுப்பு அப்படின்றத செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் வந்து உங்கள் கோலை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகுமா, உங்களுக்கு வெற்றியை வந்து தருமா, அது உங்களுக்கு நல்லதா அப்படின்றத கவனித்து நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 99% நம்ம மனம் போன போக்கில் தான் போவோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு அசைன்மெண்ட்டே எழுத சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே எழுத ஆரம்பிக்கலாம். ஆனாலும் வேண்டாம் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். லாஸ்ட் மினிட்ல வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்வோம். அது வந்து அந்தளவுக்கு நம்மளால் செய்யவும் முடியாது. ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதே உங்கள் வேலைகளையெல்லாம் வந்து ஒழுங்காக செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தேர்ந்தெடுப்புகளில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது சிறியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனாலும் அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் பருமனாக இருக்கணும், இல்லை நான் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகணும், இல்லை டைவர்ஸ் பண்ணணும், யார்கிட்டையாவது சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா தொடர்ந்து மோசமான தேர்ந்தெடுப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து செய்ய சொல்கிறாரு. என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்கள் வந்து உங்கள் எப்பயுமே பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதை ஒட்டி வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு காரணம். எனக்கு இது நடந்தது, இது நடக்கலை, அவனால தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்க என்னை வந்து ஒழுங்காக வளர்க்கலை, இல்லை ஒழுங்காக எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கல அந்த டைமில் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. எல்லாத்துக்குமே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அந்த பொறுப்பை வந்து நம்ம எடுத்துக்கவும் செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க.
எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கொள்ள ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மனப்போக்கை வந்து நம்ம எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு ஆத்தர். வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறமாக அவர் வாழ்க்கையில் பல வெற்றிகளை வந்து அவர் குவித்ததாக சொல்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுப்புகளோட விழிப்புணர்வை வந்து நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அது எல்லாத்தையுமே கணக்கெடுக்க ஆரம்பிக்கணும், கண்காணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு உடல் எடை குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன உணவு வந்து சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. எவ்வளவு சாப்பிட்றீங்க, எவ்வளவு இடைவேளையில் சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி ஒரு நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபுட் சாப்பிடணுமா அந்த ஃபுட் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்தெடுப்பு வரும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல தேர்ந்தெடுப்பை எடுக்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அத்தியாயம் 3 பழக்கங்கள். எது வந்து பழக்கமாக மாறுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வழக்கமாக செஞ்சு கொண்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பழக்கமாக மாறுது. ஸோ எதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத கவனம் வைங்க. இப்போ உதாரணத்திற்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாக இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் வந்து சில பேருக்கு இருக்கும். அது முதல் தடவை நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அடுத்த நாளும் இதே செய்கிறீங்க, 3ஆவது நாளும் இதே செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். இதை வந்து ஈஸியாக நம்மளால் நம்ம லைஃப்லேருந்து எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை எவ்வளவு நாள் பழக்கியிருக்கீங்களோ அந்தளவுக்கு அந்த பழக்கத்தை உங்ககிட்டேருந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இதற்கு ஒரு கதை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து குதிரையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தாராம். அப்போ அங்கே போயிட்டுருக்கவங்கெல்லாம் கேட்டாங்களா, எங்கப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதை அந்த குதிரைகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கத்தின் மேலே நம்ம வந்து ஏறி ஒரு சவாரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகரை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருது. நமக்கு அது வந்து நினைவுக்கே வராது. ஸோ நம்ம அந்த முதல் அத்தியாயத்தில் சொன்ன மாதிரியே தேர்ந்தெடுப்பு அப்படின்றத வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இந்த பழக்கங்கள் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்க விடாத அளவுக்கு நம்ம மூளையை மழுங்க வைக்குது. ஸோ என்ன பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே கவனிக்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய மோசமான பழக்கங்களை விட்டொழிக்க வெறும் மன உறுதி மட்டும் போதாது, அதை விட வலுவான ஒன்று வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றின் மீது நீங்கள் ஆள் விருப்பம் கொண்டிருந்தால் மட்டுமே அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இனிப்பு சாப்பிட்ற அதே வந்து நம்ம எடுத்துக்கலாம். உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எனக்கு ஆள் விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நான் என்னோட தேர்ந்தெடுப்புகளை மிக கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்க ஆரம்பித்த உடனேயே இந்த இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டுரும். உதாரணத்திற்கு இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, 2 கட்டடங்களுக்கு நடுவே ஒரு மரத்தாலான ஒரு பலகையை வந்து வச்சிடுறாங்க. ஒரு 16 மாடி கட்டடம்னு வச்சுக்கோங்களேன் இரண்டுமே. அதில் ஒரு ஆளை வந்து நீங்கள் இந்த கட்டடத்துலேருந்து அந்த கட்டட முனைக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து முதல்ல நான் ஏன் போகணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் முடியாது, நான் கீழே விழுந்து செத்தாலும் செத்துருவேன், அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாராம். அதே பர்சனுக்கு அந்த எதிர்கட்டடத்தில் உங்களோட குழந்தை வந்து மாட்டிக்கிட்டாங்க, நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் போனால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஆள் விருப்பம் வந்து அவரை என்ன பண்ண வைக்கும்னா, தன்னுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மரப்பாலத்தில் நடக்க ஆரம்பிச்சிருவார், அந்த குழந்தையை போய் காப்பாற்றிடுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆள் விருப்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்க, அந்த கோல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள்லேருந்து உங்களால் ஈஸியாக வெளில வந்துட முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் மோசமான பழக்கங்களை தூக்கி எறிவதற்கான 5 உத்திகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, பழக்கத்தை எவை தூண்டுகின்றன என்று கண்டுபிடியுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனேயே இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த எண்ணம் போகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட இடத்துல உட்காந்துட்ருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம். ஸோ எது நம்மளை தூண்டுதோ அதை வந்து நம்ம செய்யக்கூடாது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில நண்பர்கள் வந்து புகை பிடிக்கிறாங்கன்னா அவங்களோட நம்மளும் சேர்ந்தோன்னா தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அந்த நண்பர்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க.
இரண்டாவது துடை தெரியுங்கள். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. மூன்றாவதாக மாற்று ஒன்றை கண்டுபிடியுங்கள்ன்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஸ்விங்கம் சாப்பிட்றதுனால அந்த பழக்கத்துலேருந்து நாங்கள் வெளியில் வர முடியுது, எங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து தோன்றலை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்மோக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வரலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு மாற்று ஒன்றை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான்காவது படிப்படியாக நீக்குதல். எடுத்த உடனே டப்புன்னு நம்மளால் எதையுமே நிறுத்த முடியாது. ஸோ 5 சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4, 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐந்தாவது ஒட்டு மொத்தமாக மாற்றுதல். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே உங்களால் மாற்ற முடியும், உங்களுக்கு மன வலிமை வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. ஆத்தர் தீய பழக்கத்துக்கு சொன்ன மாதிரியே நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொள்வதற்கும் 6 உத்திகள் வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு, வெற்றி பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் பழக்கங்களை வடிவமைத்து கொள்ளுதல். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருக்க பழக்கத்திற்கு நடுவில் இந்த பழக்கத்தை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அந்த பழக்கத்தை நம்மளால் நமதாக்கிக்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இரண்டாவது, கூட்டல் உதவும் கழித்தல் உதவாது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்திற்கு ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிடவே கூடாது, இதெல்லாம் நீங்கள் வந்து அறவே தவிர்த்துருங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அவருக்கு வந்து தோணும், நான் என்னதான் சாப்பிட்றது, இதையும் சாப்பிடாதுங்கிறாங்க அதையும் சாப்பிடாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூட்டல் உதவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு எதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எதை பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வெஜிடபிள் இன்றைக்கி சாப்பிட்லாம், என்ன விதமான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதை வந்து செய்ய சொல்கிறாங்களோ அதில் உங்கள் கவனத்தை வைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா நல்ல பழக்கத்தில் மட்டும்தான் மைண்ட் இருக்கணும். நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காதீங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக பொறுப்புணர்வுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், நம்ம இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் என்னோட கோலு, நான் யாருக்காவது ரோல் மாடலாக இருக்கணும், அந்த மாதிரி நம்மளை வந்து நினச்சிக்க சொல்கிறாங்க. நான்காவது, வெற்றி கூட்டாளி ஒருவரை கண்டுபிடியுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வாக்கிங்கே போக முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாக்கிங் வர்றதுக்கு உங்களோட மைண்ட் செட்டோட ஒத்து போகிற ஒருத்தரை வந்து ஒரு துணை ஆக்கிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் வாக்கிங் போகலாம். ஒரு நாள் உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க, இல்லை வா போகலாம், எப்பயும் 1 hour போவோம், இப்போ நம்ம 1/2 hour போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டாளி வந்து உருவாக்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது, தோழமை உணர்வுடனான போட்டி. இந்த வாக்கிங்கே வந்து எடுத்துக்கலாம். அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணுவோம், உனக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகிருக்கு, நான் வந்து எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு தோழமை உணர்வோட ஒரு போட்டியை வந்து நம்ம உருவாக்கிக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாராம். அதில் வந்து இந்த மாதம் இந்த சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போடுவாங்களாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட ஓகே நம்ம செஞ்சு பார்க்கலாமே, இந்த சேலஞ்ச் நம்மளால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தோழமை உணர்வுடனான போட்டியை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாரு, ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கிறதுக்காக. ஆறாவது, கொண்டாடுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் வந்து நம்மளே கொடுத்துக்கலாம். இது நீ செஞ்சுருக்க, ஸோ இதுதான் உனக்கு ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் மீல் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு மூவி பார்க்கலாம், அந்த மாதிரி நமக்கே நம்ம வந்து ஏதாவது ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கணும். இல்லைன்னா போர் அடிக்கும், நம்ம வந்து ஒரு ரோபோ மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போரிங்காக இருக்கும். ஸோ நமக்கு ஓகே சூப்பராக நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நம்ம வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்துக்கணும், ஒரு கொண்டாட்டம் வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அத்தியாயம் 4, உந்து விசை. இந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பழக்கங்களை நிலைநிறுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த ரொட்டீனை வந்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ரொட்டீன் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமாக நம்ம இதனால் இதை செய்யலை, அதனால அதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் அந்த ரொட்டீனில் உள்ளபடி உங்கள் டாஸ்கெல்லாம் செஞ்சுட்டே வரணும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க.
மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆஃபீஸ் டைமில் அது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா நம்ம இதுதான் வேலை, நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படலாம். திடீர்னு நம்ம வேலைக்கு நீங்கள் பிளான் பண்ண வேலையை விட அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலை வந்து திடீர்னு உருவாகும். நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட டே வந்து பிளான் பண்ண மாதிரி உங்கள் டே வந்து போகாது ஆஃபீஸில். ஸோ அதனால் நீங்கள் அதை விட்டுட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் உங்கள் நேரம் வந்து உங்கள் கையில் தான் இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுறதற்கு வாய்ப்பில்லை. ஸோ அந்த டைமில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளை வந்து பலப்படுத்திக்கிறதுக்கும் அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ எழுதுறது, படிக்கிறது, அது போல் ஏதாவது ஹாபி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வந்து அதுக்கப்புறமாக அதை செய்கிறதுக்கான ஒரு ரொட்டீனை செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அது ஒரு நல்ல விதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்குமே அவங்களோட நேரத்தை குடும்பத்திற்காக மட்டுமே செலவு செய்வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியோட அவங்க நேரத்தை வந்து செலவழிப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது அவுட்டிங் போகிறது, டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து அவங்க ஏதாவது வச்சுப்பாங்களாம். ஒரு அலாரம் வந்து செட் பண்ணியிருப்பாங்களாம். வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஒரு அலாரம் வந்து அவங்க மனைவியும் இவரும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த அலாரம் அடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது, ஏதாவது டின்னர் வந்து சாப்பிட்றது அந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். இப்படி அவங்க இருப்பதனால அவங்க குடும்ப உறவு வந்து ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டால் கூட கொஞ்சம் ஆறுதலாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக பலமாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃபுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஒர்க்கே வந்து பார்த்துட்டே இருக்காமல் லைஃபுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு பழக்கத்தை வந்து உருவாக்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதை நம்ம பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உருவாக்கியிருப்போம் இல்லையா அந்த பழக்கத்துக்கு. நீங்கள் வந்து ஒரு வாரம் 2 வாரம் வந்து அந்த பழக்கத்தை வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பழக்கத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறமாக நீங்கள் மறுபடியும் அந்த விட்ட இடத்துலேருந்து தொடங்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது வந்து சாத்தியப்படாது. முதலிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த அடி பம்ப்லலாம் வந்து தண்ணி வந்து நம்ம பம்ப் பண்ணி எடுப்போம் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலத்திலேருந்து அந்த நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த பம்பை வந்து அடிக்கும் போதும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கிறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா திரும்பியும் அது அந்த தண்ணி நிலத்துக்கு போயிடும். மற்றவங்களால திரும்பியும் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அடிக்கும்போது தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். அது போல தான் இதுவும் பழக்கத்தை வந்து என்றைக்குமே விடாதீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. சில புத்தகத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம், ஒரு பழக்கத்தை வந்து ஒரு நாள் வேணால் தவற விடலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளால் செய்ய முடியாமல் போகலாம். ஸோ ஒரு நாள் தவறலாம், 2வது நாள் கண்டிப்பாக தவறாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்படி தவற விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கை நழுவி போயிடும். மறுபடியும் நம்ம அந்த பழக்கத்தை வந்து முதலிலிருந்து ஆரம்பித்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து ஆத்தர் இங்கே குறிப்பிடுறாங்க. அத்தியாயம் 5 செல்வாக்கு. நம்மளோட பிரெயின் வந்து ஒரு உச்சபட்ச வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம மூளைக்கு என்ன விதமான உணவு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதற்கு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உணவு அப்படின்றது என்ன விதமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மூளைக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத கவனிக்க சொல்கிறாங்க. இப்போது தேவையான விஷயத்தை பார்க்குறோம். இப்போ என்னோடய கோல் ரிலேட்டடாக சில விஷயங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு நல்ல விதமான உணவை என்னோடய மூளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன், அடுத்து ஒரு வீடியோ வருது அதையும் பார்க்குறேன், ஷார்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன்னா தேவையில்லாத பல இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட பிரெயினுக்குள்ளே நான் வந்து கொடுப்பதன் மூலமாக அதனால அதெல்லாம் ஜீரணிக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலை செய்யாமல் அப்படியே நின்றும் ஒரு மந்தமான நிலைக்கு போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால என்ன விதமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத கவனிக்க சொல்கிறாரு. மூளைக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன விதமாக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. முதலில் வந்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையா தேவையில்லையான்னு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயமாக இருக்கும் பட்சத்தில் சரிங்க வேற என்னங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோனை கட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அவர்கிட்ட கேட்கணுன்னா டக்குன்னு டாப்பிக்கை மாற்றிட்டு கேட்கலாம்.
தேவையில்லாத நியூஸ் பேப்பரில் விஷயங்களை எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை அப்படின்றத ஆத்தர் குறிப்பிடுறாங்க. அவர் வந்து தேவையில்லாத நியூஸ் கேட்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க செய்ய மாட்டாங்களாம். முக்கியமான செய்திகளாக இருந்தால் அது தானே தன் காதுகளை வந்து அடையும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேரத்தையும் மிச்சம் பண்ண மாதிரி ஆச்சு, தேவையில்லாத கண்டென்ட்டை மூளைக்கு கொடுத்த மாதிரியும் இருக்காது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு வந்து இது தேவையா தேவையில்லையா அப்படின்ற அந்த தேர்ந்தெடுப்பை எப்பயுமே நம்ம வச்சுருக்கணும். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஊடக விரதம் இருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. யூடியூப்பில் தேவையில்லாமல் பார்க்காதீங்க. சர்ச் பண்ணி ஏதாவது பார்க்கணுன்னா பாருங்கள். சில சேனல்ஸ் மட்டும் நல்ல கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த சேனல்ஸோட வீடியோஸ் மட்டும் நம்ம பார்க்குறது. நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. தேவையானதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக நம்ம வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விரதம் வந்து நம்ம இருக்க ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக நாம் எந்த 5 நபர்களோட சகவாசம் வைத்திருக்கிறோம் அப்படின்றத பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 5 நபர்களின் சராசரியாகத்தான் நாம் இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு, ஃபேமிலியில் யாரோட அதிகமாக நேரம் செலவழிக்கிறீங்க இது எல்லாத்தையுமே பாருங்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், கட் பண்ண முடியும். ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது அது வந்து கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து ஒரு 3 நிமிடத்துக்கு மேலே பேசக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட நெகட்டிவிட்டியை அப்படியே உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துடாமல் இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான எதிர்மறை தாக்கத்தினாலையும் மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. நமக்கு தேவையான வெற்றியை வந்து அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த தொடர்புகளே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று வந்து தவிர்க்கப்பட வேண்டிய தொடர்புகள். அவங்களால நமக்கு வந்து அதிகமான நெகட்டிவிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து தவிர்த்திடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மட்டாக வைத்து கொள்ள வேண்டிய தொடர்புகள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள்லாம் வந்து வருவாங்க. அவங்கள வந்து முழுமையாக நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனாலும் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அவங்கக்கிட்ட பேசிட்டு ஓகேங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது, அந்த மாதிரி சில இது அளவாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற உறவுகள் சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்த வேண்டிய தொடர்புகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமாக ஒரு கான்வர்சேஷன் வந்து கொண்டு போகக்கூடியவங்க, நேர்மறையாளர்கள், அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம தொடர்பை வந்து அதிகப்படுத்திக்கணும். அவங்க கூடவே நம்ம வந்து இருக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களால் முடிஞ்சால் காந்தியோட கூட தொடர்பில் இருக்க முடியும். எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவரோட ஸ்பீச்சஸ் வந்து நம்ம கேட்கலாம், அவர் எழுதிய புத்தகங்கள் வாசிக்கலாம், இல்லை அவரை பற்றி மற்றவர்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்கலாம், மற்றவர்கள்கிட்ட அவரை பற்றி வந்து பேசலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது அவரோட நம்ம வந்து தொடர்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்சன்ஸ் இருந்தாலும் சரி, அந்த பர்சன் இல்லைனாலும் சரி, உங்களால் அவரோட தொடர்பில் இருக்க முடியும். அப்பேற்பட்ட தொடர்புகளை வந்து நம்ம விரிவுபடுத்துவதன் மூலமாக நம்ம ஒரு நேர்மறையாளராக மாற முடியும், ஒரு உத்வேகத்தோடு நம்ம வேலை செய்ய முடியும், நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல். உங்களுடைய சுற்றுச்சூழல் மாறும்போது உங்களுடைய கண்ணோட்டமும் மாறும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து குடியிருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் வந்து மாறி இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு சொசைட்டியில் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு வாடகைக்கு குடியிருக்கலாம். அதற்கப்புறமாக அங்கே எப்படி நம்ம வீடு வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து அதிகப்படும் போது ஒரு முயற்சி வந்து எடுக்க முடியும். ஏதாவது ஒரு பழைய வீடு வருது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலை வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால நம்ம இருக்க இடத்துலேருந்து நம்ம மாறலாம். இப்போ ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த காலேஜில் படிக்கிறவங்க கிட்ட பேசலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழல் மாற்றலாம். சூழல் அப்படின்றது நம்ம படிக்கிற புத்தகங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மாதிரி தான். நம்ம வந்து வெறும் சுற்றுச்சூழல் மட்டும் நினைக்காம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நபர்களையும் கூட இதில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம அவற்றையெல்லாம் மாற்றும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான பலனை வந்து அது கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கடைசி அத்தியாயம் முடுக்கு வேகம். எப்பயுமே வந்து நம்ம 2 விதமான கேள்விகள் வந்து நம்மளை கேட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகும். வலியையும் மீறி இதை நான் தொடர வேண்டுமா, அல்லது இத்துடன் நிறுத்தி கொண்டு எடுத்த காரியத்தை கைவிட்டு விட வேண்டுமா அப்படின்ற ஒரு சவால் பொருந்திய கேள்விக்கு நம்ம விடை சொல்ல வேண்டிய ஒரு டைம் வந்து வரும். இன்றைக்கி நான் வந்து வாக்கிங் போகணுமா, இல்லை இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணணுமா, இவ்வளவு பனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைப்போம். ஒன்று வந்து நம்ம செய்யலாங்கிற ஒரு யோசனையும் இருக்கும், இன்னொன்று வேண்டாம் இவ்வளோ பனியாக இருக்குல்ல இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து பண்ணாமல் இருந்தால் இப்போ என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். நம்ம இந்த முடுக்கு வேகத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, விடாமல் நீங்கள் வந்து செய்யணும். அசாதாரணமான விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்யணும். அப்படி செஞ்சு
செஞ்சீங்க அப்படின்னா அது தர சக்திக்கு வந்து ஈடு இணையே இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பெரிய தடைகளை எல்லாம் வந்து சாதுரியமாக எதிர்கொள்ளும் போது நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைய முடியும். யதார்த்த நிலை கடினமானதாக இருந்தாலும் நம் முயற்சியை நாம் தொடர்ந்தால் கூட்டு விளைவின் காரணமாக வெற்றி கண்டிப்பாக நம் வசப்படும். ஒன்று வந்து யோசிச்சு பாருங்கள், சூழல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுட்டே இருப்போம். சூழல் வந்து மாறுது அப்படின்னா அப்போ தான் வந்து பிரச்சனை வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். சபல எண்ணங்கள்லாம் அப்போ தான் தோன்றும். இதெல்லாம் இப்படி நடக்குது, இதை நான் இன்றைக்கி செய்யலைப்பா, இன்றைக்கி இவ்வளோ பனியாக இருக்குது, இவ்வளோ வெயிலாக இருக்குது, நான் இன்றைக்கி இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த எண்ணம், அந்த சபலம் வந்து தோன்றுது. அப்போ எல்லாமே நம்ம மனதை வந்து திடப்படுத்திக்கிட்டு நம்ம விடாமுயற்சியோட என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உத்வேகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விளைவுகள். இதில் வாரத்திற்கு 4 நாட்கள் ஜிம்முக்கு போகிறதாக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூடுதலாக ஒரு நாள் சேர்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய பலனை எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் அதை ரீச் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ராவாக செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ராவான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கடுத்ததாக எதிர்பார்ப்புகளை முறியடியுங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் உடல் எடையை குறைக்க போகிறீங்க, நான் வந்து ஒரு 55 கிலோ உடல் எடைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சில வேலைகள்லாம் நீங்கள் வந்து செய்கிறீங்க, கரெக்டாக உணவு எடுத்துக்கிறீங்க, கரெக்டாக ஜிம்முக்கு போகிறீங்க, எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சு உங்கள் உடல் எடையை ஒரு 53ஆக குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அவங்க எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் முறியடிக்கிறீங்க இந்த இடத்துல. அதே மாதிரி தான் ஒரு தொழில் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த வெற்றியை அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா இன்னமும் கடினமாக உழைச்சி நீங்கள் வந்து இன்னும் முன்னேறி ஒரு குறிப்பிட்ட எல்லையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறும்போது அது ஒரு எதிர்பார்ப்பை வந்து முறியடிக்கக்கூடிய செயலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருக்கும். அவங்க உங்களை பாராட்டும் போது ஒரு நல்ல விதமான உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பை மீறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் ஒரு உதாரணம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு பணம் வந்து இந்த தேதியில் கொடுக்கறதாக சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாராம், பிஃபோராகவே கொடுத்துருவாராம். இப்போது 30ஆம் தேதி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துரும்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்றாரு. ஆனால் அவர் எப்பயுமே 4 நாட்கள் முன்னதாகவே அந்த பணத்தை வந்து அவங்க கொடுத்துருவாங்களாம். இப்படி கொடுப்பதன் மூலமாக என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் வந்து கேட்டாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இதே பணத்தை எப்படி இருந்தாலும் 4 நாள் கழித்து நான் கொடுக்க தான் போகிறேன். அதை நான் ஒரு 4 நாட்கள் முன்னதாக நான் சொன்ன தேதிக்கும் முன்னதாக கொடுக்கும்போது என் மேலே அவங்க மனதில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து ஏற்படும். இதனால என்னுடைய தொழில் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்க வந்து என்னை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வாங்க. எப்படியும் அது நான் கொடுக்க வேண்டிய பணம் தான், அதை முன்னாடி கொடுக்கும்போது இவ்வளவு நல்ல பலன்கள் வந்து எனக்கு அது கொடுக்குது. என்னோடய தொழில் வாழ்க்கை இவ்வளவு நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நான் செய்கிறதுனால தான். எதிர்பார்ப்பை மீறி நான் சில செயல்கள்லாம் செய்வதன் மூலமாக தான் அவங்க மனதில் நான் என்றைக்குமே வந்து நிலையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்மளும் மனதில் வந்து வச்சுக்கலாம். இறுதியாக இந்த நூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்காலம் அப்படின்றது நம்ம உருவாக்கி கொள்கின்ற ஒரு விஷயம்தான். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும். நம்ம என்ன விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான வடிவமைக்கின்ற தீர்மானங்களை எல்லாம் நம்ம வந்து மேற்கொள்ளணும். அதற்கு உதவக்கூடிய நடைமுறைக்கு உகந்த செயல் திட்டங்களை கொண்டுள்ளது தான் இந்த நூல் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு தீய பழக்கத்தில் வந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உணர்றீங்களோ அப்போல்லாம் இந்த நூலை ஒரு தடவை எடுத்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த பழக்கத்துலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவதாக, ஒரு செயலை வந்து நல்ல செயலை செஞ்சுட்டே இருக்கீங்க ஆனால் ரிசல்ட்டே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனச்சோர்வு ஏற்படும் போதும் இந்த நூலை வந்து படித்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வரணும், நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா இந்த கூட்டு விளைவின் மூலமாக கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். அதற்கு சிறிது காலம் வந்து காத்திருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலை வந்து இந்த நூல் உங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கும். இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு முடிவுலையும் செயல் திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சில கேள்விகளை எல்லாம் வந்து நம்மளே கேட்டுக்க சொல்கிறாங்க. கேட்டுக்கிட்டு அதற்கான பதில்களை வந்து எழுதிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு போங்க, ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் நான் இதே இதில் சொன்னேன்னா கொஞ்சம் லென்த்தாக வந்து வீடியோ போயிடும். அதனால் செகண்ட் பார்ட்டாக இதில் என்னென்ன செயல் திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன விதமான கேள்விகளை எல்லாம் நமக்கு கேட்டுக்கணும், நம்மளோட பதில்களை வச்சுட்டு எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். நான் இந்த சேனலில் போடுற எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.